Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதற்கேற்ப தங்கள் தகவல் தொழில்நுட்ப அணியை கூர்த்திட்டிக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி இனி தனது நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியினர் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். சமூக வலைதளங்கள் வாயிலாக யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்கக்கூடாது, பிற கட்சிகளின் ஐடி விங் போல வெறுப்பை உண்டாக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாக தகவல் தொழில்நுட்ப அணியினர் தெரிவித்தனர். 18-30 வயசுக்கு நீங்க என்ன சொல்லணும், எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், அதே சமயத்தில் திமுகவுடைய இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு ப்ராமிசஸ் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, முக்கியமா மாணவர்களுக்கு அவங்க செய்த ப்ராமிசஸ் எப்படி பிரேக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கொண்டு போய் சேருங்க, கடைசி மைல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் 2 பேர் ஐடி விங்குடைய நண்பர்களே நம்ம போட்டிருக்கோம். தனது உத்தரவை மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஐடி விங் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்றும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளங்களில் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குழுவில் உள்ளவர்கள் தகவல் தொழில்நுட்ப அணியினரின் செயல்பாட்டை மறைமுகமாக கண்காணிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். ஐடி விங் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஐடி விங்கை முடுக்கிவிட்டு வலைதள களப்பணியை தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.